என்ன பண்ணாலும் சூப்பர் ஸ்டார் சார் வந்து உடனே பண்றாரு. ம். எதுவுமே நோ வேற அப்படிங்கிறது ஆப்ஷனே இல்லை. ஓ அவர் பண்ற ஸ்டைல் சாண்டி மாஸ்டர் ஸ்டைல் நம்ம ஏஜுக்கு நம்மளே யோசிப்போம். ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். அவர் எதனாலுமே பண்ணிடலாம், ஒன் டைம் பண்ணுங்க அப்படிங்கிற உடனே அவங்க பண்ணுவாங்க. லைட் அப்படி பண்ணி காட்டுறாரு. எல்லாம் ஹோல் டான்சர்ஸும் கிளாப் பண்றாங்க. விஜய் சாரோட ஃபாதர் வெளுத்துக்கட்டுங்கிற மூவில இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆன்டி ஹீரோவா. ஸோ அந்த டைம்ல நான் கார்டு எடுக்கல. நம்மளால ஒரு கார்டு எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. யூனியன்ல இப்போ வேற ஒருத்தர் அந்த கார்டு நமக்கான கார்டு வேற ஒருத்தர் இன்னைக்கு அவர் யூனியன்ல இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் வந்துருப்பார். ஸோ அந்த இதை நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிற இது வந்து நான் என்னுடைய குரு ஸ்ரீதர் மாஸ்டர் அவரோட அசிஸ்டன்ட் தான் நான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீசெண்டா அந்த படம் வட்டக்கானல், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? வெரி பாசிட்டிவ், ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட்டிங்கில் நாங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒவ்வொருத்தர்கிட்ட கால்ஸ் வருது. லுக் வைஸ் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க இந்த படத்தில், ஃபுல் த்ரூ அவுட் மூவி படம் ஃபுல்லாக இருக்கிறீங்க, ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர் ஸ்கெட்சுக்கு அப்புறம் உங்களை இந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். தேட்டர்லேயுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். அந்த லுக்கை பற்றி கேட்கணும் அப்படின்னா டேரக்டரே ஃபஸ்ட்டு கேட்டாங்களா இந்த மாதிரி தான் லுக் வேணும் அப்படின்னா? அதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணீங்க பின்னாடி? ஹோம்ஒர்க்குங்கிறது அப்படின்றத தாண்டி ஆக்சுவலாக இது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டு. ஸோ அதனால யூஸ்வலாக நம்ம லுக் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, இது வரைக்கும் வேறு ஏதாவது கண்டினியூட்டி இருக்கான்னு கேட்டாங்க அந்த டைமில். ஸோ அந்த டைமில் எதுவும் கண்டினியூட்டி இல்லை, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. ஸோ இந்த டைமிங்குள்ளே முடிச்சிருங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இமீடியட்டாக லுக் வைஸ் மாற்றினாங்க. அது ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அது நல்ல ஒரு தெரிஞ்சு உங்கள் ஃபில்மோகிராஃபியில் இதில் இந்த லுக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எஸ். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் யோசிச்சிங்களா? இது வரைக்கும் இந்த லுக்லேயே வந்துட்டோம், ரெஜிஸ்டர் ஆகிட்டோம், லுக் சேஞ்ச் கொஞ்சம் மாற்றி இருக்கும், பட் ஆனால் இப்படி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் அது அந்த நம்ம ஸ்பால போய் மாற்றும் போது பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தெரியல என்னடா என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஃபைனல் லுக் வரும்போது அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலில் மாற்றி காட்டினாங்க. இந்த லுக்லாம் நம்ம கேமராவில் பண்ணலாங்கிற விஷயம் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதை டோட்டலாக டேரக்டர்கிட்ட காட்டும்போது ஒவ்வொரு ஷாட்லையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது. ப்ராப்பர் டீமே ரொம்ப ப்ரீ பிளானிங்காக பக்காவாக பண்ணாங்க. இப்போ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச லுக்கில் இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயே சுற்றிட்டு இருப்பீங்களா? ஐ மீன் அடுத்த லுக் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே சூப்பரா. அந்த டைம்ல அப்படிதான் நிறைய பேருக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணலை. அந்த டைம்ல வந்து வட்டக்கானல் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற டைம்ல வந்து நான் சென்னைக்கு வந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் நிறைய பேருக்கு நானே தெரியாது. நல்லா இருந்தது, லுக் நல்லா இருந்தது. வீட்லேயுமே ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் பார்த்த ஃபேஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னா இருக்கு. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு டான்ஸர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீனில் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது நீங்களே அதை ரிக்வஸ்ட் பண்ணிங்களா? சார் நான் டான்ஸர் சார், எனக்கு ஏதாவது டான்ஸ் சீக்வன்ஸ் வைங்கன்னு கேட்டிங்களா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சுதா? ஆக்சுவலாக அது அந்த கோரியோகிராஃபி வந்து ஷெரீஃப் மாஸ்டரோட கோரியோகிராஃபி. சிலாங்கினின்னு ஒரு சாங், அது ஸ்ரீலங்கன் சாங் மாதிரி இருக்கும் சாங். ஸோ ஹீரோ சார், நம்ம துருவன் மனோ அண்ட் ஷரத், முருகானந்தம் அண்ட் நாங்கள் 4 பேர் தான் அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதில் ஷெரீஃப் மாஸ்டரோட கோரியோகிராஃபி வந்து இப்போ சூர்யா சாருக்கெலாம் அல்டிமேட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அதை மாதிரி அந்த ஸ்பாட்டில் தான் அவர் எல்லாமே கம்போஸ் பண்ணுறாரு. நான் ஆக்சுவலாக ரிஹர்சல் பண்ணிட்டோ அந்த மாதிரிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பெருசாக இல்லை. ஸ்பாட்டில் ஆன் த ஸ்பாட் ஒரு விஷயத்த பண்ணார். அவர் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே வருது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே மூமெண்ட்ஸ் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஸோ நானும் ஹீரோ சாரும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எங்களுக்கு நல்ல நேம் கிடச்சிச்சு, ஸ்பாட்லேயே கிடச்சிது. ஸோ படத்தில் எப்படி கொரியோகிராஃபராக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம அதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம கார்டு எடுத்து வரணும். நான் கார்டு எடுக்காமல் அந்த டைமில் வந்து மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கார்டு எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் எனக்கு ஆக்டிங்க்கான சான்ஸ் வந்துச்சு. விஜய் சாரோட ஃபாதர் வெளுத்துக்கட்டுங்கிற மூவில இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆன்டி ஹீரோவா. ஸோ அந்த டைமில் நான் கார்டு எடுக்கல. நம்மளால ஒரு கார்டு எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. யூனியன்ல இப்போ வேற ஒருத்தர் அந்த கார்டு நமக்கான கார்டு வேற ஒருத்தர் இன்னைக்கு அவர் யூனியன்ல இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் வந்துருப்பார். ஸோ அந்த இதை நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிற இதை வந்து நான் என்னுடைய குரு ஸ்ரீதர் மாஸ்டர் அவரோட அசிஸ்டன்ட் தான் நான். ஸோ மாஸ்டர்கிட்ட பிளெஸிங்ஸோட தான் நான் வெளியே வந்தேன். அதே மாதிரி வட்டக்கானல் படத்துக்கு நம்ம மட்டும் ஷூட்டுக்கு போகாமல் ஃபேமிலியாக போனீங்களாமே, ஒரு ட்ரிப்பு மாதிரி? எல்லாருமே ஃபேமிலியாக வந்தோம். அதாவது ஹீரோ சாரோட ஃபேமிலி, மனோஜ் சாரோட ஃபேமிலிலாம் வந்தாங்க. அண்டு ஷரத் சார், நம்ம என்னோட ஃபேமிலி, முருகானந்தம் சார், எல்லாருமே அவங்க ஜாலியாக ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் வந்திருந்தோம். ஏன்னா அது ஸ்பாட் அப்படிப்பட்ட ஸ்பாட்டு. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் எல்லாருமே ஜாலியாக, நாங்கள் மட்டும் ஷூட்டிங்க்கு நாங்கள் எல்லோரும் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தோம். செகண்ட் ஷெடியூலில் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம் எல்லாருமே.
ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாரோட ஃபேமிலியும் வர வச்சு தனியாக கொடைக்கானலே வந்து நாங்கள் வந்து வட்டக்கானல் படத்தை எங்கள் ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ட்ரிப்பும் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் படமும் முடிஞ்சிருச்சு. எஸ் இப்படி ஒரு பேரல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ படம் பார்க்கும்போது இப்போ ஃபேமிலியோட நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது நம்ம படம் மாதிரி ரொம்ப கனெக்டிவிட்டி, பயங்கர கனெக்டிவிட்டி ஃபேமிலியோட பார்க்கும்போது அந்த ஒரு கனெக்டிவிட்டி. ஏன்னா எல்லாருமே பார்த்த விஷுவல்ஸு, அதில் காக்கரட்டா சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹீரோ சாரும் மீனாட்சி அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்லாம் நாங்கள் லைவாக பார்க்கும்போது ஷெரீஃப் மாஸ்டரோட கோரியோகிராஃபி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே, அதெல்லாம் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தது சாங் தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ மனோ சாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சது. ஓகே. மனோஜ் சார்லாம் வந்து அதனால தான் நாங்கள் ஃபேமிலியை கூட்டு போனோம். மனோஜ் சார் சொல்ல போய் தான் நாங்கள் கூட்டு போனோம். இல்லைன்னா எந்த படத்துக்குமே இந்த மாதிரிலாம் ஃபேமிலிலாம் மோஸ்ட்லி வரமாட்டாங்க. ஓகே. மனோஜ் சார் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணக்கூடியவர். பாட்டெல்லாம் பாட வச்சு கேட்டிங்களா? ஆமாம், ஐயோ ஒரு ஸ்பாட்டில் அவ்வளோ தூரம் பயங்கர ஹாப்பியாக இருப்பார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். அவருக்குள்ள அவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்குது மனோஜ் சார்கிட்ட. ஸோ அந்த ஹியூமர் வந்து எங்கள் எல்லாரையுமே வந்து டே இதுலேருந்து கூட கவுண்டர் எடுத்துக்கோங்கடா, நம்ம ப்ராஜெக்டில் ஏதாவது சீனில் கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஷரத்துலாம் அதில் இருந்தாப்புல, முருகானந்தம் பண்ண 2 பேருமே காமெடிக்கான ஒரு கண்டென்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். செம்ம ஸ்பாட்டில் அப்படி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே கூலிலையும் உங்களை ஒரு சூப்பரான கேரக்டரில் பார்த்தோம். தொடர்ந்து தலைவரோட 3வது படம். எஸ் எஸ் எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது அந்த சந்தோஷம் உங்களை கூலிக்கு கூப்பிடும் போது? மறுபடியும் கூலி உண்மையிலே அது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. என்னென்னா கபாலியாக இருக்கட்டும், அண்ணாத்தையாக இருக்கட்டும், கூலியில் வந்து மறுபடியும் தலைவரை மீட் பண்ணும்போது விச்சு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். டே ஒன்னே நான் ஃபஸ்ட்டு டே, ஆமாம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட் அது. ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸ்பாட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஷாட்டில் சார் கேரவன்லேருந்து வராங்க. நாங்கள் ரெடியாக நிற்கிறோம், லோகேஷ் சார் கூட நிற்கிறோம். அது எந்த சீனா, அந்த சாரே சொல்லியிருப்பாங்க, ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்க, அந்த மாலை போடுற சத்யராஜ் சாருக்கு ஒரு மாலை போடுற மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த சாங் தான் எடுத்தாங்க டே 1. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்லேயும் நான் சார் கூட இருந்தேன். அதோட வேற என்ன சூப்பர் சார் பார்த்தோன்னே சொன்னாங்க, விச்சு இதில் இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்போ மேன்ஷன் போர்ஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னாரு. ஆமாம் சார், மேன்ஷனில் அதை ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது அழகா அப்படின்னாரு. சார் சூப்பராக இருக்குது சார், பழைய படத்தில் நம்ம சிவா படத்தில் வர்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. ரொம்ப சார் எப்போவுமே பார்த்த உடனே எப்போவுமே பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க. அதே ஒரு வார்ம் வெல்கமிங் பயங்கரமாக இருக்கும். அதுவும் அண்ணாத்தையில் வந்து டே 1 அங்கே அந்த இந்த சாங் எடுத்தாங்க, அண்ணாத்த சாங் தான் டே 1 ஃபஸ்ட்டு ஷாட்டு. அப்போ பார்க்கும்போது நான் கபாலி முடிச்சுட்டு அண்ணாத்த ஷூட் போகும்போது இதில் வாரம் கேரவன்ல இருந்து ரஜினி சார் வந்துட்டு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சூரி சார் நாங்கள் எல்லாருமே ஸ்பாட்டில் நிற்கிறோம். எதிரில் ஒருத்தரையாக கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சிவா சார். சூரி சார் ஃபஸ்ட்டு போய் இன்ட்ரோ வராங்க. செகண்ட் விஷயம் அப்பிச்சு வாங்க, நான் போகணும். கபாலி எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. ஓகே, அந்த அளவுக்கு அப்படி ஞாபகம் வச்சிருக்காரு. கபாலி, ரியல் கபாலி. அவரு கபாலி எப்படி இருக்கீங்கன்னாரு. என்னன்னா நான் ஆக்சுவலாக அந்த படம் முடிச்ச உடனே கபாலின்னு என் பேரில் வந்து விஸ்வந்துக்கு பின்னால் எல்லாரும் கபாலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கபாலியில் பண்ணிருந்தாரு, நல்லா பண்ணுவார், கபாலி விஸ்வந்த் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது சார் வரைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணி கபாலி அப்படின்னாப்புல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. சார்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு எதுவும் பண்ணல, நல்லா பண்ணுவாருங்க, ரொம்ப யதார்த்தமாக பண்ணாருன்னு சிவா சார்ட்ட சொல்கிறாரு. சார் அப்புறம் எழுதாரு, ஆமாம் சார் அவர் கபாலியில் பார்த்தா சார் இதில் கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னதான் நிறையா நமக்கு நல்ல ரோல் வந்து கிடச்சிருந்தாலுமே அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ரஜினி சார் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய அடுத்து 3D வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருப்போம் அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஓகே இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் லைஃப்பில் அப்படி நீங்கள் ஏதாவது அவர் சொல்லலைனாலும் அதை பார்த்து டிசிப்ளின் தான் சார். சிம்பிளிசிட்டி, டிசிப்ளின், அந்த ஹம்பிள்னஸ். என்றைக்குமே அவர் வந்து நான் கபாலியில் என்னைய முதல்ல பார்க்கும்போது எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரி தான் கூலிலையும் செட்டில் உட்கார வச்சு அந்த சிக்கிட்டு சாங்லாம் நிறைய பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறது, அதே நம்மகிட்டலாம் பேசணுங்கிற அந்த 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 இதே தேவை கிடையாது சாருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடியவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸு. பூபேந்திரா சாராக இருக்கட்டும், லோகேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், மற்றபடி ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே வருவாங்க சாரை பார்க்கறதுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்மக்கிட்டையும் உட்காந்து பேசுகிறது வந்து உண்மையிலேயே அதை விட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். என்னென்னா
அதை சுற்றி இருக்கிற டான்சர்ஸ்லாம் எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க கூப்பிட்டு வச்சு நம்மகிட்ட சொல்லுவாங்க, என்ன தலைவர் உட்கார வச்சு பேசினாங்க, என்ன பேசினா அதுனா சமனா தோல்லே கை போட்டு பண்ணாரண்ணா, போதுண்ணா உங்களை சுற்றி 800 டான்சஸ் ஆடுறோம், நீ நடுவில் நிற்கணும், ஐயோடே நீ சும்மா ஒன்ன மாதிரி நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான்டா இருக்கிறேன், எனக்கும் அதே எக்ஸைட்மெண்ட் இருக்குடா, இந்த மாதிரி கோரியோகிராஃபி பண்ண சாண்டி மாஸ்டருக்கு தான் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அவரை தான் போய் ஹக் பண்ணிட்டு இருப்பேன், டலிங் கலக்கிட்டீங்க டலிங் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த ஆன் த ஸ்பாட் வந்து சாண்டி மாஸ்டரோட இது எப்படின்னா, என்ன பண்ணாலும் சூப்பர் ஸ்டார் சார் வந்து உடனே பண்றாரு, எதுவுமே நோ வேற அப்படிங்கிறது ஆப்ஷனே இல்லை. அவர் பண்ற ஸ்டைல் சாண்டி மாஸ்டர் ஸ்டைல் நம்ம ஏஜுக்கு நம்மளே யோசிப்போம், ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். அவர் எதனாலுமே பண்ணிடலாம், ஒன் டைம் பண்ணுங்க அப்படிங்கிற உடனே அவங்க பண்ணுவாங்க, லைட் அப்படி பண்ணி காட்டுறாரு, எல்லாம் ஹோல் டான்சர்ஸும் கிளாப் பண்றாங்க, உடனே ஒரு மானிட்டர் மட்டும் அவர் பண்றாரு, இமிடியேட்டா டேக். இப்போ ரஜினி சார் வந்து செட்ஸில் மற்றவங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு? ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு ட்ரீம் தான் எல்லாருக்குமே, ரஜினி சாரை பார்க்குறதே ஒரு ட்ரீம். நிறைய பேர் இந்த நர்வஸில் வந்து நிறைய டேக் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரா? கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மானிட்டர் போயிட்டு தானே வரும், அந்த டைம்லேயே அவர் கவனிச்சிடுவார், ஐடென்டிஃபை பண்ணிடுவார். அந்த ஃபியர்னஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே புதுசாக வரவங்க எல்லாருக்குமே அதை வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் ஆக்கி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் டேக் கூலாக பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்கன்றவாப்புல, எடுத்த உடனே சூப்பராக பண்ணுறீங்க அப்படியே பண்ணுங்க அப்படின்னு அப்படியே அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பயம் போயிடும். நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா பண்ணாட்டம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோங்கிற ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டேரக்டர் சார் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரிசீவ் பண்ணி அப்படியே பண்ணிடுவாங்க யாராக இருந்தாலும். மோஸ்ட்லி அவர் கூட நிற்கிறவங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாருமே பயங்கரமாக பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்டு எங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து அவர்கிட்ட நின்று பண்ணும்போது எங்களுக்கு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா ரஜினி சார் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் சோஃபா ரஜினி சாரோட ஃபில்மோகிராஃபியில் இப்போ நிறைய ரஜினி சார் கூட நடிக்கிற காமெடியன் ஃப்ரெண்டு நிறைய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பக்கில்வராக நம்ம சொல்ல முடியும். ஒரு படம் இப்போ பாசன் எடுத்துட்டா ஜனகராஜ் சார் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ரஜினி சாரோட படத்தில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கணும்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரோல்ஸ்? எனக்கு அவரோட ஷேடோவாக இருந்தாலே போதுங்க, எனக்கு இந்த ரோல் பண்ணணும் அந்த ரோல் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் கூலியெல்லாம் கூப்பிடும்போது என்ன ரோல்னே கேட்கல. நாளைக்கு ஷூட்டு, இன்னைக்கு நான் ஈவினிங் 4 o'clock மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி லோகேஷ் சார் கணக்கில் ப்ராஜெக்ட்லேருந்து கூப்பிட்றோம் சார், நான் நாளைக்கு ஷூட் சார். வெரி சர்ப்ரைஸ், லொக்கேஷன் நான் ப்ராஜெக்ட் அந்த வாரம் சார், உடனே வாரம் சார், எப்போ சார் ஷூட்? என்னைக்கு சார்? மார்னிங் இருக்குங்க, இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு 10:30. பயங்கர எக்ஸைட்மெண்ட். 10:30 ஃப்ளைட்டு, 8 o'clockலாம் ரெடியாகி ஏர்போர்ட் போயாச்சு. நான் போகும்போது பிஃபோராக அண்ணாத்த அதே மாதிரிலாம் போயிருக்கிறோம். மோஸ்ட்லி நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஏன்னா கேஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வருவாங்க, அதில் ஹியூஜ் டீம். ஸோ அதை மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போனேன். ஏன்னா லொக்கேஷனாகவும் அதை மாதிரி தான் ஹியூஜ் டீமோட தான் வருவாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்டில் போய் பார்க்க எங்கே பார்த்தாலும் யாருமே இல்லை. அப்போ எனக்கு என்ன டவுட்டு, நாளைக்கு தானே ஷூட் ஆரம்பிக்குன்னு எல்லா மேகசின்லேயும் வந்திருக்கு, பட் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லையே, என்ன ரீசன் சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போக போகிறேன். தான் மேனேஜர், சீஃப் மேனேஜர் வந்தாங்க, ரஜினி சார் கூடயே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் வந்தாங்க. அப்போ அவரை பார்த்தோன்னே, சார் நீங்கள் இருக்கீங்களான்னொன்னே அவர் சொன்னார், விஸ்வா நீங்களும் நானும் தான் போகிறோம், இதில் ட்ராவல் ஆகிறோம். சார் போயிட்டாங்களா சார்? சாரெல்லாம் காலையிலேயே போயிட்டாங்க. வேறு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லோரும் போயிட்டாங்களா சார்? மற்ற ஆர்டிஸ்ட் வேறு யார்? ஸ்ருதிகாஷன் மேடம் தான், அவங்களும் மார்னிங்கே போயிட்டாங்க. ஓ அப்படிங்களா? ஸோ மற்றவங்களாம் நாளைக்கு வராங்க போல இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்தது, யார் வரா, யார் கூட பண்ண போகிறோம், ஒன்றுமே எனக்கு தெரியாது. மார்னிங் போனதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போனவொடனே கேரவனை தான் எண்ணுறேன், எத்தனை கேரவன் இருக்குது, யார் வாரா, யார் நேம் இருக்குன்னு பார்த்தா அங்கே பார்த்தா சூப்பர் ஸ்டார் சாரோட இது, லோகேஷ் சாரோட இது, கேமராமேன் சாரோட இது, சத்யராஜ் சாரோட இது, அண்ட் ஸ்ருதிகாஷன் மேம். வேறு கேரவனே இல்லை. ஓகே, இத்தனை ஆர்டிஸ்ட் தானே, அப்போ எப்போ நம்ம என்ன வந்திருக்கோம், என்னது எதுவுமே தெரியாது. ஆன் த ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் லோகேஷ் நான் கூப்பிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, மேன்ஷனில் ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறீங்க விஸ்வா, இந்த மாதிரி இது. ஸோ சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு அதுவும் எஸ்டர்டே தான் சார் எனக்கு ஃபைனல் ஆச்சுங்கிறத சொல்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி சார். நான் ஏன்னா அவங்க டீமில் இருக்கிற பார்த்திபன் பிரதர் தான் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி எனக்கு வந்து விஸ்வா அதில் ஒரு குட் நியூஸ் இருக்குது, நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பிஃபோராக சொல்லியிருந்தாங்க. ஓகே வரும் போல இருக்குது, ஆனால் எப்போ கூப்பிடுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் டே 1 ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போதே சார் நாங்கள்லாம் இறங்கி வர மாதிரி ஷாட் எடுத்தாங்க. போதுண்டா இந்த படத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி அடிஷ்னல் போனஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே அட்டன் பண்ணி பக்கா சார்ட்டையும் பாராட்டுவாங்க. எவ்வளோ நாள் ஷூட் போச்சு சார்? ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 days எனக்கு மட்டும் இருந்தது. அவங்க காம்பினேஷனில் 45 days கிட்ட நான் அட்டன் பண்ணேன். இந்த உபேந்திரா சார் ஃபைட் ஒன்று இருக்கும் ஆஃப்டர், அதுவே 19 days போச்சு.
19 டேஸ் அந்த ஃபுல் ஷூட்லேயும் இருந்தேன். அண்டு சாங்ஸ் வந்து 5.5 டேஸ். இது போக சீன்ஸ் ஒரு 20 டேஸ் கிட்ட இருந்திருக்கும் டோட்டலாக. கூலி விஷயமா நிறைய மெமரி ஷேர் பண்ணீங்க. ஸோ கமிங் பேக் டு வட்டக்கானல். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபேமிலியோட தங்கினது, ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ். நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணது, டான்ஸ் ஆனது, இதை தாண்டி இந்த ஒரு சீன் நான் தேட்டரில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன், என்னோட ஷாட் வரது அப்படின்னா அது என்னது? எனக்கு வந்து இந்த பாட்டிலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாங்க. அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எனக்கு வந்து கேமராமேன் சாராக இருக்கட்டும், டேரக்டர் சாராக இருக்கட்டும், விஸ்வா இந்த சீன் வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் கட் இது, இதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ரியலாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க, டெஃபினெட்லி இது வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய காட்சி அப்படின்னாங்க. அது சொன்ன மாதிரியே இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே அந்த 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 ட்ரெய்லரில் வரக்கூடிய ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அதில் உன்னோட எக்ஸ்ப்ரெஷன், உன்னோட டயலாக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுடா அப்படின்னாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுமே இங்கே வீட்டில் எல்லோரும் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, அந்த டயலாக் வந்து ரொம்ப உனக்கு பஞ்ச் டயலாக் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது, படத்தோட ஓப்பனிங்லேயே உனக்கு அந்த டைலாக் கொடுத்தது உண்மையிலேயே டேரக்டருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. இன்னொரு ஷாட் வந்து சாமியை பார்த்து ஒரு டைலாக் பேசுவேன், என்ன கருப்பு என்னை ஹீரோவை பார்த்து சொல்லுவேன், என்ன அள வைக்கிறியா என் தம்பியை, அந்த மாதிரி அண்ணன் ஒரு எமோஷனலான ஒரு சீன். ஆமாம், எமோஷனல் சீன் அது. அவர் ஹீரோ வந்து ஹீரோயினை நினச்சி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு அழுதுட்டு பேசும்போது, என்ன கருப்பையா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஏசிட்டு திட்டிட்டு பேசுவேன், அளவச்சு பார்க்குறியா என்னென்ன, உன் தலை உடம்புல தலை இருக்காது பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப கனெக்டிவிட்டியாக, அது கடவுள் கூட ரொம்ப ரிலேட்டடாக பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் அது. ஸோ அந்த சீனையும் நிறைய பேர் சொன்னாங்க, அது ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு, நீ எமோஷ்னல் சூப்பராக இருந்தது. ஓப்பனிங் சீனும் இந்த சீனும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க. மற்றபடி ஓவரால் நீ த்ரூ அவுட் ஸ்கெட்சில் வர மாதிரி இந்த படம் ஃபுல்லாக இருக்கிற ரொம்ப நல்லா இருந்தது, உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க, நீ அந்த ஹீரோ சார் ஷரத், நாங்கள் எல்லாமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் அந்த கதையில் வரும். அது உண்மையிலே அது கனெக்டாக இருந்தது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியல, ஆக்டிங் மாதிரி தெரியல யாருக்குமே, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஆர்கே சுரேஷ் சார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அது என்னென்னா 4 பேருக்குமே ஒரு எங்களுக்குள்ளேயே உள்ளே ஒரு ஜாலியாக வந்து ஒரு ஃபன்னோட ஒரு போட்டி இருக்கும். ஆமாம், அவ்வளோ பேருமே போட்டி போட்டு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது மாற்றி நீயா நானான்னு உண்மையிலே அது நடக்கும் ஆன் த ஸ்பாட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன் டயலாக முதல்ல கொடுக்க மாட்டார் டேரக்டர் சார், ஆன் த ஸ்பாட் கொடுப்பாரு, இதில் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க அப்படிம்பாரு, யாரை கரெக்டாக பண்ணுறீங்க பார்ப்போம் அப்படிம்பாரு. ஸோ அதனால் எல்லாருமே பக்காவாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு உங்கள் வாய்ஸை கேட்டால் பாக்கியராஜ் சாரோட வாய்ஸ் மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல்? ஆமாம், எனக்கு லைட்டாக நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய இடங்கள் அப்படிதான் கேட்குது. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து துப்பாக்கியில் வந்து வில்லனுக்கு வந்து வாய்ஸ் டப் எடுத்தாங்க, என்னோட வாய்ஸ் எடுத்தாங்க. ஒரு ஹஸ்கியில் வந்து நான் வத்திக்குச்சியில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தேன், முருகதாசரோட பிரதர் திலீபன் ஹீரோவாக பண்ணதில் 4 வில்லன், அதில் சதீஷ், நான், ஜெகன், வட்சன் 4 பேர் இருக்கும். அப்போது எங்கள் சீன்ஸை பார்த்துட்டு நம்ம துப்பாக்கி போயிட்டு இருந்தது, சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்தது. அதில் விஸ்வா வர சொல்லி அவன் வாய்ஸ் கொஞ்சம் பெக்யூலியராக இருக்குது, வில்லனுக்கு எடுப்போம்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ அந்த ரோலுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 டேஸ் டப்பிங் கொடுத்துட்டு டப்பிங்கில் வேறு மாதிரி இருக்கும் வாய்ஸு. அந்த டப்பிங்கை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காக போட்டு காட்டியிருக்காங்க. கௌதம் மேனன் வந்து பேசினாரா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னைய கூப்பிட்டு, சாரிப்பா எல்லோரும் கௌதம் மேனனை ஃபீல் பண்ணுறாங்க, உன் வாய்ஸ் வந்து ஹஸ்கியில் கௌதம் சார் மாதிரி இருக்குது, அதனால் எங்களுக்கு வேறு ஒன்று வேணும், அதனால் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், என்னோட ப்ராஜெக்டில் நான் டெஃபினெட்லி உன்னை கூப்பிட்டு பண்ணுறேன் அப்படின்னா. சார் இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டதே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த வாய்ஸ் அந்த டைமில் யார் பண்ணாருன்னா சமீபத்தில் அந்த அபிநய் தான் பண்ணார். அதனால நம்ம பேசப்பட்டுச்சு அந்த வாய்ஸ். ஆமாம், அவர் கொடுத்த அந்த டப்பிங் வந்து அந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தது. இன்னைக்கு அவரை மிஸ் எனக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். நான் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் என்னை கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணும்போது அவர் அன்னைக்கு தான் வந்தார். லைக் வந்து நீங்கள் இப்போ இதில் வந்து வட்டக்கானல் மூலமாக உங்களோட இந்த டான்ஸ் திறமையை ஆன் ஸ்க்ரீனில் காமிச்சாச்சு. இந்த டான்ஸ் சம்மந்தமாக நிறைய படங்கள் வந்திருக்கும். பிரபுதேவா சார்லாம் வந்து பேன் இந்தியாவாக நிறையெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணணும்லாம் விருப்பப்பட்டிருக்கீங்களா நடிகர் ஆனதுக்கு அப்புறமா? கண்டிப்பாக அது அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில் டெஃபினெட்லி நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே டைரக்ட் பண்ணிட வேண்டியதான். டீமோடு சேர்ந்து நம்ம டீம் நிறைய வேறு டேலண்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க,
என்னுடைய டான்ஸஸ் டீம்ஸ் நிறைய பேர் நம்ம யூனியன்லேயே நிறைய பேர் டேலண்டட் ஸ்கிரிப்டோடு இருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க, நிறைய லுக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிட்டிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? எனக்கு இந்த கும்கி மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு விக்ரம் பிரபு சார் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இது வரைக்கும் நான் பண்ணலை. ஓகே. பட் அந்த மாதிரி ஐடியாஸ் ரொம்ப இருக்குது எனக்கு. அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு வில்லேஜ் டோனில் நல்ல டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு டோன் கிடைச்சதுன்னா ஷுவராக ஸ்கோர் பண்ணுவேன். 200% அடிச்சிருவேன். சூப்பருங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஐயோ பயங்கரமா ஆமாம். பிடிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் சார்ட்ட சமீபத்தில் நான் ஒரு ப்ராஜெக்ட் நானும் அவர் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீலம் ப்ரொடக்ஷனில் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்டில் ஜிவி சார் கூட எனக்கு வந்து ஜிவி சாரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு ஒரு அவரை பார்த்தோன்னே தோணுச்சு, இந்த பர்சன் கூட நம்ம ஒரு படம் நெகட்டிவ் பொருள் பண்ணணும். ஏன்னா அவர் பார்த்து ஆள் ஹைட்டு வெயிட்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதிரில் என்னன்னா செம்மையாக இருக்கும். ஒரு படம் நம்ம வில்லனா இவர் கூட பண்ணணுன்ட்டு அந்த டே ஒன் ஃபர்ஸ்ட் படம் அந்த நயன்தாரா த்ரிஷா இல்லை நயன்தாரா அதுல இருந்து நான் வந்து சரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதா அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் நம்ம எல்லாரும் கேட்கும்போது எதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அவர் கூட பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ சமீபத்தில் நீலம் ப்ரொடக்ஷனில் அவர் கூட நடிச்சிட்டு இருந்தபோது அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து 1-on-1 வில்லனா உங்க கூட வந்து பண்ணணும் சார் அப்படின்னு. இதில் பண்ணுறீங்களான்னு சார், இது கூட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது சார் அப்படின்னு. உங்க கூட ஒரே வில்லனா நான் மட்டும் த்ரூவா உங்க கூட பண்ணணும், அது வில்லேஜ் கண்டென்ட் பண்ணணும் சார் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். ஆசையை தானே நம்ம சொல்லுவாங்க. அப்பதான் நாளைக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இல்லை எனக்கு கூப்பிட்றாங்களோ இல்லையோ எனக்கு, பட் அந்த விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை நான் வந்து நான் உங்க மேல உங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் வில்லனா நிற்கணும்னு உங்க கூட 1-to-1 நிற்கணும்னு சார். நான் பயங்கரமாக இருக்கும் சார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. டெஃபினெட்லி அந்த வில்லனா நிற்கிற ஸ்கோல் உங்களுக்கு எனக்கும் பயங்கரமாக இருக்கும் சார் அப்படின்னு. அப்படியே யோசிச்சு அப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க என்னது. எனக்கு ரொம்ப ஆசை சார் உங்கள் கூட நிற்கணும்னு. ஏன்னா நான் டெஃபினெட்லி அந்த ப்ராஜெக்டில் வந்து ஹீரோவாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நெகட்டிவாக ரோலாக வந்து உங்களை வந்து நான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு. அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி சார், உங்கள் கூட நடிக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஆனால் 1-to-1 பண்ணணும் சார் அப்படின்ட்டு. என்ன சொன்னார் ஃபைனலாக? டெஃபினெட்லி சொல்கிறேன் அப்படின்னாரு. அவர் ஒரு ஷாக் ஆகி போயிருப்பாரு. ஆமாம். அது இன்னொன்று நான் கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை பேசல. அவர்கிட்ட விஷயம் வந்து சார் எல்லா பிளேஸ்லேயும் நீங்கள் வந்து நம்பர் 1 வர்றீங்களா, அது எப்படி சார் முடியுது? கட் பண்ணால் அங்கே சாங்ஸ் எல்லா சாங்ஸும் ஹிட் கொடுத்துட்ருக்காரு. இங்கே சீன்ஸில் பார்த்தாலும் சட்டில்டாக டேக் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார், டக்குன்னு பண்ணியிருந்தாரு. நம்மளாம் ஒரு விஷயத்த வந்து நான்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் பண்ணுவோம். அவர் வந்து ஸ்பாட்டில் அப்படி கேரம்லேருந்து வராரு, அப்படியே பார்க்குறாரு, டேக் போகிறாரு, அப்படியே சூப்பராக பண்ணிட்டு டேக் ஓகே பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ நான் கேட்டேன், இல்லை சார் இல்லை எப்படி சார் இவ்வளோ ப்ரெஷர், நாங்கள்லாம் ஒரு ஆக்டிங் மட்டும் தான் எங்களுக்கு லைஃபு, இதை மட்டும் வச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கே நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணுறோம், நீங்கள் எதுவுமே இல்லாமல் மியூசிக் ஒரு பக்கம் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஹீரோவாக பண்ணுறீங்க, ஒரு பக்கம் தயாரிப்பு சைடில் வர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி சார் முடியுதுங்கும்போது டெடிக்கேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேஷன் தான், அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறேன். சாங்ஸும் எப்படி சார் உடனே ஹிட்டு கொடுக்குறீங்கும்போது, எனக்கு இப்போ ஒரு கையில் ஒரு கீபோர்டு கொடுங்க, நான் அப்படியே அந்த சைடு போகிறேன், நான் ஒரு பாட்டு பண்ணேன், இந்த வருஷத்தோட சிறந்த பாடலாக அது இருக்கும். இப்போ போய் நான் ஒரு டியூன் போடுறேன், அங்கே போய் நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டியூன் கொடுத்துருவேன், இந்த வருஷத்தோட சிறந்த பாடலாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை. ஐயோ உண்மையிலே எனக்கு அவரை பார்த்து பயங்கர ஃபயர் ஆயிடுச்சு. டெஃபினெட்லி இவரை மாதிரி ஒரு பர்சன் கூட நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து ஒரு நட்பை ஏற்படுத்திக்கணுங்கிறது எனக்கு உண்மையிலேயே அந்த டைமில் நினச்சேன். ஏதாவது ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், டேட்ஸ்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னாலையோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்கா? பிகாஸ் அந்த படத்தில் பார்க்கும்போது வேறு யாராவது பண்ணி அது பயங்கரமாக நிறைய படம் நானே மிஸ் பண்ண படங்கள் நிறைய. என்னென்ன படங்கள் அந்த மாதிரி நோட்டபிள்? தனி ஒருவன் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ரவி சார் கூட ஒரு 4 ரோல், இந்த காப் ரோல் வருங்களா போலீஸ், அந்த 4 ரோலில் நானும் ஒருத்தர் ஸ்கிரிப்ட் கன்வெர்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த டைமில் வந்து ஷேவ் பண்ண சொன்னாங்க, கண்டினியூட்டி இந்த இதெல்லாம் இருந்தது, நான் அது போயிருக்கலாம், ஆனால் பட் அந்த கண்டினியூட்டி இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் அந்த கண்டினியூட்டி எந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னா அந்த படம் அது ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க, எடுக்கவே இல்லை. நான் அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு டேட்டே கொடுக்கல. பட் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், தனியொருவன் பார்க்கும்போது தெரிஞ்சது எவ்வளோ பெரிய ரோல் அது, படத்துலேயே இந்த 4 பேர் தான் மெயின் அப்படிங்கிறது எனக்கு படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கும்கியில் ஒரு ரோல் எனக்குன்னு சொன்னாங்க, ஹீரோயினோட பிரதர் கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்குது, அவர் தான் வில்லன். அந்த கேரக்டர் தான் வந்து இந்த இவங்க 2 பேர் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அவங்க ஹீரோயினோட கண்ணும்
அதே மாதிரி ஒரு ஐ பால் வேணும் அப்படின்னு சொல்லி என்னைய செலக்ட் பண்ணி சொன்னாங்க. ஓகே செலக்ட் பண்ணது இந்த கண்ணுக்காக தான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே அந்த டைமில் நான் அட்டக்கத்தி பண்ணிட்டு இருந்தேன். ஓ அந்த லாஸ்ட் கடல் சாங், ஒரு நடுக்கடலில் அந்த சாங் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சாங் வந்து நான் முடிச்சு கொடுக்கல, நான் முடிச்சுட்டு தான் சார் வர முடியும்னா அங்கே டேட் வந்து ஃபுல் அந்த யானையோட டேட், ஃபுல் டேட்டு யானையோட டேட். அது எத்தனை நாள் டேட் வைக்கிறோமோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் அந்த டேட்டில் இருக்கணும். ஓ அதனால அந்த டேட்டில் வரணும் அப்படின்ட்டாங்க. இல்லை சார் இங்கே கிளாஸ் ஆயிடுச்சா? சாங் முடியல, சாங் முடிச்சுட்டு தான் சார் வர முடியும். ஏன்னா இந்த சாங்கில் வந்து ஒரு சின்ன ஏதோ கன்வே பண்ணுறாங்க ஸ்கிரிப்டை, அதனால் நான் வர முடியாது சார், என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் படத்தில் பார்க்க அந்த கேரக்டர் இல்லை, மாற்றிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐயோ சார் நீங்க இல்லைன்னு எடுத்திருக்காங்க. நான் அதுக்கப்புறம் கூப்பிட்டே கேட்டேன் அந்த கேரக்டருக்கு, நீ அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு நீ வருவேன்னு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணாங்க. அந்த மேனேஜர், இந்த மேனேஜர், அந்த டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருமே பேசினாங்க. பட் அந்த ரோல் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டே பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட். ஆமா ஆமா அந்த ரோல் அப்படி ஒன்று இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த ரோல் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்க அந்த அந்த ஒரு பிரதர் கேரக்டருங்கிறதே கதையில இல்ல. அதான் சொல்றேனே, நீங்க இல்லைன்ன உடனே தெரியல, அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியல. பட் அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் இல்ல. இப்போ ஒரு சில டைம் வந்து நம்மளோ ஏதாவது ஒரு ரோலுக்காக கூப்பிடுவாங்க. நீங்க இப்போ சொன்னீங்களே கும்கிக்கு வந்து இந்த ஒரு கண்ணை பார்த்து கூப்பிட்டாங்க, பட் லேட்டரான அந்த ஒரு டேட்ஸ் நமக்கு அது சரியா அமையல அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சில டைம் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆக வேண்டிய நேரத்தில் ஓகே உங்களுக்கு ஏதாவது தோணி, இல்லை இந்த ரோலுக்கு இவர் பெஸ்ட்டாக இருப்பார்னு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்வாப் பண்ணியிருக்கீங்களா? சார் அப்படி வந்து நம்ம ஃப்ரெண்டை போய் செலக்ட் பண்ணது நம்ம மத யானை கூட்டம்னு ஒரு படம். அதில் அந்த அண்ணன் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனில் வந்து அட்டக்கத்தி ஹிட், அப்போ பயங்கர ஹிட்டு. கட் பண்ணால் ஜிவி பிரகாஷ் ப்ரொடக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கதிர் ஹீரோங்கிற அந்த அந்த டைமில் அவர் ஃபஸ்ட்டு லான்ச்சு. அப்போ அந்த அண்ணன் கேரக்டரில் வந்து ரொம்ப வெயிட்டான கேரக்டர்னு சொல்லி அப்போ ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து என் பேர் தான் இருந்திருக்கு, விஸ்வந்த். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 10 அண்ணன்மார், என்னென்ன படத்துல எல்லாம் அண்ணன் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அண்ணனில் நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ணனாக இருந்தேன். அண்டு அந்த படத்துக்கு என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அந்த படத்தோட அசோசியேட் இப்போ ஃப்ரெண்டு தான், நல்ல ஃப்ரெண்டு. விஸ்வா, ஒரு குட் நியூஸ், இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஏதோ ஜான் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டேயே உனக்கு பயங்கரமான ஒரு சூப்பர் லைஃப் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது, வா நாங்கள் எதுக்குன்னு, வா உனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னாரு. போனவொன்னே சொன்னார், இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி கண்டென்ட்டு ஜிவி பிரகாஷோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி, சூப்பரா அப்படின்னு. அப்புறம் அந்த டைமில் நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்டு அந்த டைமில் எனக்கு வந்து எனக்கு இந்த ஹேர் ரிமூவ் பண்ணணுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லலை. எனக்கு தெரியாது, கதையெல்லாம் சொல்லி இல்லை இதாக ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன உடனே அது தேனியில் உள்ள கண்டென்ட் உடனே நான் இண்டிவிஜுவலாக, அவங்கெல்லாம் சொல்லலை, நான் இண்டிவிஜுவலாக என்னோடய ஃபாதரை கூப்பிட்டுட்டு நான் நேராக தேனிக்கு போயிட்டேன். தேனியில் போய் ஒரு 3 நாள் அங்கே இருந்தேன். அவங்களோட நேட்டிவிட்டியில் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறாங்க, ஸ்லாங் எப்படி இருக்குது, பாடி அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்லாம் என்ன மாதிரி பேசுகிறாங்க, நடவடிக்கைகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பார்க்கணுன்ட்டு போயிட்டு நான் தனியாக இண்டிவிஜுவலாக என்னுடைய செல்லை வச்சு நான் ஃபுல்லாக அவங்க மேனேஜம் ஃபுல்லாக ஷூட் பண்ணி, மார்க்கெட்டு, பஞ்சாயத்து போர்டு, ஒயின் ஷாப்பு அண்டு பஸ் ஸ்டாண்டு, கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்ட், இந்த மாதிரி ஒரு 10-20 இடம் க்ரௌட் இங்கெல்லாம் சேருமோ ஒவ்வொருத்தரையும் நான் தனிப்பட்ட முறையில் ஷூட் பண்ணி எனக்குள்ளே ஒரு ஸ்டைலை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அந்த ஊருக்காரங்க இப்படிம்பாங்க, பேசும்போது இப்படிங்காங்க, அந்த தாடியும் இது வச்சுட்டீங்க, அந்த ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் அதெல்லாம் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கே சார் அசோசியேட் வந்து பண்ணி காட்டினேன். ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தேன். அது இப்போ அந்த இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னா, நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் தேனிக்கு போய்ட்டு, என்னடா சொல்கிறேன் தேனிக்கு போடணும், டேரக்டர் ஸ்டார்ட் வரைக்கும் நியூஸ் போயிடுச்சு. அவன் போயிட்டு வந்திருக்கான், ஒரு 3 நாளாக போய் நிறைய விஷயம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பயங்கர ஹாப்பி. எல்லாம் முடிச்சு ஷூட்டிங் கிளம்புற டைமில் தான் ஹேர் ரிமூவ் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. நான் வேறு ஒரு ப்ராஜெக்டில் கண்டினியூட்டி இருக்குது, ஹேர் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஆயிடுச்சா. அப்போ என்ன பண்ணேன்னு தெரில. அந்த டைமில் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டேய் எனக்கு அந்த கேரக்டர் மிஸ் ஆகிடுச்சு, நீ போய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ரெஃபர் பண்ணேன். அவர் வந்து கூட்டு போன பர்சன் வந்து கலையரசன். ஓகே. ஆமாம், எனக்கு கலையரசன் அப்போ ரொம்ப க்ளோஸ் கிடையாது. நான் சொன்ன நபருக்கு அவர் க்ளோஸு. அவங்க 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல கலையரசன் ஓகே ஆயிருக்காது. இன்னை வரைக்கும் ஹாப்பி. இது வரைக்கும் நான் வெளியே கன்வே பண்ணதில்லை. அவங்க ஜெயடிவில் அந்த ரோல் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தார். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு படம் பார்க்கும்போது நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு நேம் ஆடியன்ஸ் கிடைக்குமோ அதே ஃபீல் வந்து எனக்கு அவர்கிட்ட கிடைச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரோலுக்கு யாராவது கமிட் ஆகிருக்கிறப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஆட் ஆகி அங்கே போய் அந்த ரோல் பண்ணது இருக்கா? நிறைய இருக்கு, நிறைய. ஒரு சிலது சொல்லுங்க. ஐயோ, தடையற தாக்குங்கிறது உண்மையிலே லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு படம். அது
ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து வெளுத்துக்கட்டு விஜய் சார் அப்பா தான் லான்ச் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து சுகுமார் சார், கேமராமேன் சுகுமார் சார். கும்கி ஒர்க் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக அங்கேயும் வெளுத்துக்கட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 படமும் ஒரே டைமில் அடிக்கிறாங்க சார். பண்ணிட்டு இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு. கட் பண்ணால் அடுத்த படம் அவர் தடையறதாக்க பண்ணுறாரு, எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, விஸ்வா எங்கே இருக்கு அப்படின்னாரு. அண்ணே நான் இந்த மாதிரி ஏரியாவில் தானே இருக்கேன் அப்படின்னு. வெஹிக்கிள் இருக்கவன்ட்டு அப்படின்னாரு. இருக்குண்ணே, என்னென்ன விஷயம்ண்ணே? இருந்த நீ உடனே கிளம்பி ட்ரிப்ளிகேனுக்கு வா, 5 ஸ்டார் தேட்டர் ஏதோ ஒரு தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்துரு. ஒரு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. அண்ணன் கூப்பிட்றாருன்ட்டு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக நான் வந்து போயிட்டேன். ஃப்ரெண்டு கூட ஜாலியாக போயிட்டேன். எதுக்கோ கூப்பிட்றாங்க, என்ன விஷயம் தெரியல, ஏதோ மீட்டிங் என்னன்னு தெரியல, சும்மா பார்க்கணுங்கிறாங்களான்ட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக கேரவன் அது இது நிற்குது. ஷூட்டிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், க்ரௌட் அதிகமாக நிற்குது. அப்புறம் அண்ணனை போய் பார்க்குறேன். அண்ணன் போன உடனே பயங்கர வா விஸ்வா, இது ஒர்க் இருக்கா, அது கமிட்மெண்ட் இருக்கா? இல்லை என்ன ஒன்றும் இல்லை, என்ன சொல்லுங்கண்ணே என்னென்ன. அவன் கூட்டு போகிறார். ப்ரொடியூசர் சார் இருக்கார், மோகன் சார் இருக்காங்க, ஹேமந்த் சார் அவரோட சன் இருக்காங்க, அருண் விஜய் சார் இருக்கார். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இவர் தான் அந்த டீம் இப்படி எந்திரிச்சாங்க. என்னடா அது எந்திக்கிறாங்களே, சார் சொல்லுங்கள் சார், அவங்கள போய் பேசுகிறேன். இவர் தானா. ஏன்னா அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், அது படம் ஃபுல்லாக அவர் தான். கிட்டத்தட்ட 63 மெம்பர்ஸ் ஆடிஷன் பண்ணி ஓகே அந்த ஃபைனல் பண்ண 63வது நபர் தான் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு என்னன்னு தெரியல, ஏதோ அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலையா என்னன்னு தெரியல டேரக்டர் சாருக்கு. என்ன ரீசன் கூட எனக்கு தெரியாது. பட் அந்த டைமில் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் அப்படிங்கிற லெவலில் போயிருக்காங்க. ஸ்பாட்டில் அன்றைக்கி சீனே அவங்களுக்கு தான். ஆனால் பட் அவங்க வந்து ரிஹர்சலை சூப்பராக பண்ணாங்களாம். ரிஹர்சலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டில் வந்துட்டு என்னமோ ஏதோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணலாமா, டேட் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் என்னை கூப்பிட்டு டேரக்டர் சார் தனியாக ஷோல்டரில் கூப்பிட்டுட்டு அப்படி போய் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது விஸ்வந்த் உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. வாய்ஸா சார், அப்படியா சார்? ஏன்னா எல்லாரும் கண்ணு சொல்லுவாங்க, நான் கவனிச்சிருக்கேன். அவரை மாதிரி வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி, ஏன்னா அவரும் ஹஸ்கியில் தான் பேசுவார். விஸ்வந்த் கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு சொன்னார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் வந்து சொல்கிறார், அருண் விஜய் சார் சொல்கிறாரு, ஓகே இவர் ஓகே அவர் ஓகே ஓகே. அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியல. ஏதோ கூப்பிட்டு போகிறாரு, பேசுகிறாரு, டைலாக் இவர் செக் பண்ணுறாங்க, வாய்ஸ் செக் பண்ணுறாங்க, வாய்ஸ் ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் சுகுமார் சார் என்ன சார் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவாங்க, விஸ்வந்த் போய் பண்ணுங்க செம்மையாக இருக்கும் போங்க அப்படின்னாரு. ஒன்றுமே புரியல. சரி அந்த பர்சன் கூட அங்கே நிற்கிறாருங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்படியே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரோலுக்கு போய் பண்ணேன். அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 days பண்ணேன் அந்த படம். என்னோட போர்ஷன் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும். உண்மையாக சொன்னால் சுகுமார் சார் அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். சார் உண்மையிலே எல்லாத்தையும் மாற்றிருச்சு. டெஃபினெட்லி சுகுமார் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அது உண்மையிலேயே அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தடையற தாக்க உங்களுக்கும் எனக்கு நல்ல பிரேக்கிங், உண்மையிலே பிரேக். நான் அருண் அண்ணன்ட்ட இன்னை வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு லைஃப் நல்லா மாறி இருக்கேன். ஏன்னா தடையற தாக்கவில் வந்து ஹீரோவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நெகட்டிவ் டீம்ல இருந்து. ஸோ அதை கூட இன்ஸ்பயர் ஆகி தான் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு வந்து டேய் எனக்கு ஸ்பாட் வச்சு சொல்கிறாரு. ஏர்போர்ட்டில் அந்த ரஜினி சார் அங்கே நிற்கிறாங்க, எனக்கு அந்த ஸ்பாட் வச்சு சொல்கிறார், டேய் தடையற தாக்கில் பண்ணலடா அதை மாதிரி பண்ணுறான். அந்த ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு. நான் ஹஸ்கியில் பண்ணேன், நான் அப்பவும் ஹஸ்கியில் தான் பண்ணேன். ஏன்னா என்ன சொல்லிட்டாரு, தடையற தாக்கில் வந்து நான் ஃபுல் ஹஸ்கியில் போயிருப்பேன், ஓப்பன் வாய்ஸ் கிடையாது, ஹஸ்கியில் போயிருப்பேன். ஏன்னா அவரு ஹஸ்கி தான் வேணும்னு கேட்குறாரு மகிழ் திருமேனி சார். ஸோ தடையற தாக்க ஃபீல் கேட்குறான்ட்டு நான் ஹஸ்கியில் போகிறேன். வாங்க சார், அண்ணன் பேர் அன்பு, இப்படி பேசிட்டு இருக்கேன். ஓகே ஆக்சுவலாக கபாலியில் வந்து அப்படி பேச மாட்டேன், ஓப்பனில் பேசி. ஆமாம் அண்ணன் பேர் அன்புண்ணா, ஒரு சின்ன மேட்ரு தான் சார் வந்திருக்கேன் சார், பயப்படாதீங்க நல்லபடியாக பார்த்துப்பேன், இப்படி பேசுகிறேன். ஏய் என்னடா அப்படிங்காரு ரஞ்சித்தா. என்னண்ணா ஏய் ஏடா இப்படி பேசுகிறேன், இல்லை இதுதானே தடையற தாக்க மாட்டேன், ஏய் ஓப்பனில் பேசுகிறா நீ தடையற தாக்க ஃபீல் தான்டா இது, வாய்ஸ் அந்த மாதிரி அப்படியே நான் வாய்ஸ் அப்படின்னு நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஓகே நான் பண்ணிடலாண்ணா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏய் அண்ணா பேர் அன்பு அப்படிங்கிற மாதிரி போனேன். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வெயிட்டிங்கில் இருக்கு? எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சசிகுமார் சார் கூட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஆர்யா சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் மலையாளத்தில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அருள்நிதி சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அண்ட் வெற்றி 8 தோட்டக்கல் வெற்றி, ஆமாம் அவர் கூட வில்லனாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் கூட நீலம் ப்ரொடக்ஷனில் ஒன்று போயிட்டுருக்கு. சூப்பர் சார், செம. உங்களுடைய ஆல் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் வெற்றி பெறணும்னு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ.